ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். அதாவது நாம் இந்த கால ரகசியம் பதிவேட்டில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம், நட்சத்திரங்களோட மகிமையில் சிரவணம்ன்ட்டு சொல்லக்கூடிய திருவோணம் நட்சத்திரத்தோட விசேஷங்கள். குறிப்பாக அந்த திருவோணம் அந்த நட்சத்திரத்தில் விரதம் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய வகையில் ஒரு மன அமைதி கிடைக்கும். ப்ளஸ் அந்த நட்சத்திரத்தோட விரதம் மகத்துவமே என்ன அப்படி பார்த்தாச்சுன்னா, எங்கேயுமே பிரச்சனைன்றது பெருமளவில் இருக்காது. ஏன்னா நிறைய கர்மா வச்சுருக்கவங்க பிரச்சனையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் பிரச்சனை மீன்ஸ் என்ன சொல்கிறதுனா, குறிப்பாக சுமூகமாக இருக்கக்கூடிய ஒரு சுபநிலையை அனுகிரகம் பண்ணக்கூடியது தான் இந்த திருவோணம். சுமூகம் மீன்ஸ் என்னென்னா, வீட்டில் இப்போது கணவன் மனைவிடையே அப்பப்போ ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அண்டு பிள்ளைகள்கிட்ட ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அலுவலகம் சென்றால் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய இந்த சுமூகமற்ற ஒரு நிலையை மாற்றி அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு விசேஷமான விரதம் தான் இந்த திருவோண விரதம். ஸோ அதனால் இந்த திருவோணம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய விரதத்தோட மகத்துவம் அலாதியானது. குறிப்பாக முசுகுந்த சக்கரவர்த்தி ஒரு விசேஷமான ஒரு சக்கரவர்த்தி. அவரால் தான் நமக்கு பூமிக்கு தியாகரே இறங்குறாரு. அப்பேற்பட்ட சக்கரவர்த்தி அவரோட விரத காலங்களில் இந்த திருவோணம் விரதம் ரொம்ப முக்கியமான ஒரு விரதமாக அவர் கடைப்பிடிச்சிருந்தார் அப்படின்ற ஒரு விஷயமும் ஒன்று உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த திருவோணம் போன்ற இந்த காலங்களில் இருக்கக்கூடிய விரதத்தோட மகத்துவம் பலன்கள் கூடுதலாக என்னெல்லாம் இருக்கும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, நம்ம உடலில் 72,000 நாடி நரம்புகள் உண்டு. அதில் ஒரு சில நாடி நரம்புகள் அதிமகா விசேஷமான அனுகிரகம் பண்ணக்கூடியது நம்ம உடல்லே இருந்து. அதில் பார்த்துட்டிங்கன்னா, இந்த துளத்துழாய் நாடி அப்படின்ற ஒரு விசேஷமான நாடி. இந்த நாடி நம்ம உடலில் நல்லபடியாக ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா, நம்ம ஜீவன்களோட தாவரங்களோடலாம் பேசக்கூடிய ஒரு இயல்பான ஒரு மனோநிலை, அதாவது அதுங்களோட பாஷைகளெல்லாம் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நல்ல பேரறிவு கிடைக்கும் அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த திருவோணத்தில் இருக்கக்கூடிய விரதத்தோட மகத்துவத்தால் இன்னொரு விசேஷமான ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. தளித்துழாய் நாடி அப்படின்ட்டு இன்னொரு வகையான ஒரு நாடி இருக்குது. இந்த நாடி ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா நமக்கு நல்ல தீர்க்க தரிசனம், குறிப்பாக தீர்க்க ஞானம், அது மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தை பற்றின ஒரு ஞானம்லாம் நமக்கு நிறைய ஏற்படுவதற்கு இந்த நாடி ஆக்டிவேட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயமும் ஒன்று உண்டு. கடைசியாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இந்த திருவோணத்தில் இந்த மாதிரி விரதம் இருக்கவங்களுக்கு ஓணத்துழாய் நாடி அம்சங்கள் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடுமா கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ ஒரு விரதன்றது சாதாரணமான விஷயமாக நம்ம நினைக்கலாம். குறிப்பாக ஏகாதசி, சஷ்டி போன்ற காலங்கள் தான் விரத காலங்கள் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நட்சத்திரங்களில் ரொம்ப முக்கியமான விரத சக்தி உடையது திருவோணம் அண்டு கிருத்திகை. ஸோ அதில் திருவோணத்துக்கு இவ்வளோ மகத்துவம், இவ்வளோ விஷயங்கள் உண்டு. இதில் அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது நம்ம விரதம் இருக்கிறதுக்கு முற்படுவது நிச்சயமாக இந்த மாதிரி உடலில் இருக்கக்கூடிய இந்த நாடிகள் எல்லாம் காலத்தால் அதோட இயக்கத்துக்கு வந்துடுதுன்னா, நமக்கு இந்த பிரபஞ்சத்தோட ஞானமும் உயிர்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த உயிர்களோடு நம்ம சம்பாஷணை பண்ணால் இன்னும் அந்த உயிர்கள் மேலே நமக்கு அலாதியான அன்பும் பிரியமும் ஜீவகாருண்யம் எல்லாமே ஏற்படும் இல்லையா. ஸோ அதனால் இந்த திருவோணம்னு சொல்லக்கூடிய இந்த விசேஷமான காலத்தை முறையாக விரதத்தோட பூஜைகள் முறையில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, வரதராஜர் பெருமாள் அவருக்கு நீங்கள் என்னெல்லாம் முடியுமோ, குறிப்பாக நெல்லிக்கனியால் மாலை சாத்துவது, நிறைய துளசி சாத்துவது, அந்த மாதிரி பூஜைகள்லாம் வரதராஜருக்கு பிரீத்தி பண்ணுறது இந்த திருவோணத்தில் ரொம்ப விசேஷம். அதனால் திருவோணம்ன்றது பொதுவாகவே நமக்கு என்ன பெற்றுத்தரும் பார்த்துட்டிங்கன்னா, மன அமைதியோட நல்ல தீர்க்க ஞானத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு விசேஷமான திருநட்சத்திரம். அது மட்டும் இல்லாமல் இந்த சிரவணம்னு சொல்லக்கூடிய திருவோணத்தில் குடும்ப சகிதமாக நம்ம வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களெல்லாம் அவ்வப்போது பார்க்குறது. அப்படி இல்லைன்னா பூமியில் கோயில்களில் எங்கே நட்சத்திர லிங்கங்கள் இருக்குது பார்த்துட்டிங்கன்னா, நம்ம திருவொற்றியூர், அப்புறம் திருவிடைமருதூர், இந்த மாதிரி கோயில்களில் நாம் போயிட்டு நட்சத்திர லிங்கம் தரிசனம் இந்த சிரவணம்னு சொல்லக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் பண்ணுவதால் வாத்தியார் என்ன சொல்கிறாங்க பார்த்துட்டிங்கன்னா, கிரக பீடைகள்
வாத்தியார் பொதுவாகவே இந்த பீடை போன்ற வார்த்தைகள்லாம் பெரும்பாலும் உபயோகப்படுத்த மாட்டாங்க. பட் இந்த ஒரு விஷயத்துக்கு சொல்கிறாங்க. அது நம்மை விட்டு விலகும். அதாவது கிரக பீடைகள் மீன்ஸ் என்னென்னா, நம்ம கர்மாவை வந்து அவங்க தான் கொடுக்குறாங்க, நவகிரக அதிபதிகள். பட் இருந்தாலும் அவங்களே வந்து அதெல்லாம் கொஞ்சம் அந்த எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துட்டு நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையில் ஒரு ஸ்டேபிலிட்டியும், ஒரு குறிப்பாக ரொம்ப இப்போ தேவையான ஒரு விஷயம், இந்த டென்ஷன் இல்லாமல் மனசுக்கு ஒரு அமைதியை தரக்கூடிய ஒரு விசேஷமான காலங்களாக இந்த திருவோண விரதம் உண்டு. எல்லா விரதத்துக்குமே வந்து ஒரு விஷயம் ஒன்று உண்டுங்க. ஒரு விரத காலம்ன்ட்டு அப்படி நாம் எடுத்துட்டோன்னா, நம்ம ஏதேனும் ஒன்று பண்ணிட்டோம், ஒரு சாப்பிட்டுட்டோம், தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணிட்டோன்னா விரத பங்கமாகி அந்த விரதத்தோட பலன்களெல்லாம் விட்டு போயிடும், நமக்கு கிடைக்காது. பட் ஆனால் இந்த திருவோணத்தில் மட்டும் பீர்க்கங்காய் சேர்ந்த உணவு சிறிதளவு நம்ம எடுத்துட்டா கூட விரத பங்கம் ஏற்படவே ஏற்படாது அப்படின்ற ஒரு அதிசூட்சமத்தையும் வாத்தியார் நமக்காக எடுத்து சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த திருவோணத்தில் விரதம் ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பீர்க்கங்காய் சேர்ந்த உணவு தானம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் முடிஞ்சளவு ஒரு பிடி அளவு நீங்கள் எடுத்துட்டாலும் திருவோண விரதத்தோட முழு பலன்கள் கிடைக்கும். ஓம்.